கிறிஸ்தவ மதத்துக்கு எதுக்கு போன, அங்கே போகாத அப்படின்னு யாராவது கன்வெர்ட் பண்ணாங்களா உன்னைய? யாரும் பண்ண கிடையாது. இல்லை இயேசுவை பற்றி யாராவது தப்பாக பாடியிருக்காங்களா? இந்து மதத்துலேருந்து யாராவது இயேசுவை பற்றி தப்பாக பாடியிருக்காங்களா? அதுவும் கிடையாது. நான் செக் பண்ணிட்டேன் ரீசெண்டாக, அதுவும் யாரும் தப்பாலாம் பாட கிடையாது. ஆனால் அப்புறம் எதுக்கு நீ பாடணும்? இது வீண் வம்பிழுக்கிறது தானே. வீணாக ஒரு மத கலவரத்தை உண்டாக்குற வேலை தானே இது. எதுக்கு இந்த வேலை பண்ணுற? இந்த வேலை பண்ணதுக்கு எவ்வளோ தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியுமா உனக்கு? அதாவது தேனியில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் பிரபலமாக இருக்கக்கூடியவர் அருண். அந்த வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு பேசுவார்ல, அவர் தான். அவர் இதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமா இப்படி பேசுகிற, எந்த கடவுளையும் நீங்கள் தவறாக பேசக்கூடாது, இந்து கடவுளை மட்டும் இல்லை இயேசுவையும் தப்பாக பேசக்கூடாது, அல்லாவையும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு தாங்க சொல்லியிருந்தாரு. எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சாமிகளை கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. எல்லா கடவுளும் இருக்காங்க, எல்லா கடவுளுக்கும்